இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன். ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு செட்டில் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. 1,1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்ட், இது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு சொல்லுது. புரியுதுங்களா? எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் இது என்ன பண்ணியிருக்கணும், ப்ரெசண்ட் ஆகி இருக்கணும். ஓகேவா? இட் இஸ் டினோட்டட் பை அ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸில் ஸ்மால் லெட்டர்ஸில் டினோட் பண்ண முடியாது. ஓகேவா? த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் இஸ் ரிட்டன் கர்லி பிராக்கெட்ஸ். கர்லி பிராக்கெட்ஸ் மூலயமா மட்டும்தான் நம்ம செட்டை டினோட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மூலயமாவோ இல்லை க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் மூலயமாவோ நம்ம செட்டை டினோட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் தேர்ட் பாயிண்ட் நமக்கு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் அ செட் ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, வி ரைட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்? பிலாங்ஸ் டு. ஓகேவா? எக்ஸுன்றது ஏவோட செட்டில் இருந்துச்சு. இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்குன்னா எக்ஸுன்றது ஏயில் இருக்குது அப்படின்றத எப்படி டினோட் பண்ண முடியும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லி நம்மளால் டினோட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் எக்ஸ் இஸ் அன் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் அ செட் ஏ ஆர் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. இப்போது எக்ஸுன்றது ஏன்ற செட்டுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி நம்மளால் டினோட் பண்ண முடியும். அண்ட் எம்டி செட் ஹாஸ் நோ எலமெண்ட், ஸோ பை இஸ் அ ஃபைனட் செட். நான் என்ன சொன்னேன், ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? எம்டி செட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அந்த எம்டி செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபைனட் செட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் எதுவுமே இல்லை. ஓகேவா? நம்ம அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியும். இவ்வளோதான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபைனட் செட். அதில் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஃபைனட் செட் தான். ஓகேவா? இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நாட் ஈக்குவல் டு எம்டி, ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஓவர்லாப்பிங். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்துட்டு எம்டியாக இல்லை, எதுவுமே இல்லைன்னா தானே ஓவர்லாப்பிங் செட்ஸ்ன்னு சொன்னோம். தஸ் இஃப் டூ செட்ஸ் have at least one common element, then they are called overlapping. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அது ஓவர்லாப்பிங் செட்ஸ் தான். ஒரே ஒரு காமன் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னாலும் அது ஓவர்லாப்பிங் செட்டு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன் டைம். It is denoted by the capital letters only. It will be written in the curly brackets and the element belongs to A. Then the term we write X belongs to A. X is not in the element of the set A. It will be denoted by X not belongs to A. An empty set has no elements, so pi is a finite set. Okay, then if A intersection B not equal to empty, empty இல்லை அப்படின்னா A and B are said to be overlapping sets. அதாவது ஒரு காமன் எலமெண்ட் இருந்தாலும் it is called a overlapping set. புரியுதுங்களா? செட்டு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, டைப்ஸ் ஆஃப் செட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் டிகிரி லெவல் செட் டெஃபினேஷனுக்கான வீடியோஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.